பழமே நாங்க 12 மணிக்கு வந்து தான் கதவை தட்டுனாங்க. அப்ப இது வித்தியாசமா முதலே நாங்கள் வந்துட்டு இப்ப நீங்க வந்து தட்டினீங்கல்ல அப்படி இருக்கக்கூடிய மாதிரி பண்ணணும் நாங்கள் கிஃப்ட் ஒண்ணு கொண்டுராம உங்கள் மூலமாவே வர பண்ணுவோம்னு சொல்லி. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? கிரி. சரி, உங்களுடைய நண்பனுக்கு இந்த பிறந்த நாள் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக எங்களோட நினைஞ்சிருக்கீங்க. எதுக்காக யோசிச்சீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி? ஒவ்வொரு முறையும் அவருக்கு சர்ப்ரைஸ் செய்யறாங்க. 40வது வந்து செய்தாங்க. அதே மாதிரி இதுக்கு வித்தியாசம் ஏதாவது ஒன்று செய்யணும்னு பார்த்தேன். இப்ப முதல் வந்து இங்க வந்து இப்படியான சர்ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் தொடங்கி இருக்கு பிரான்ஸ்ல வந்து. முதல்ல இல்ல வந்து இப்படியான இது. அப்போ இங்க அதுல என்னத்துல பார்த்து நான் யூடியூப்ல பார்த்துதான் உங்களை இது எடுத்து வச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் இப்படி செஞ்சா இப்ப நாங்கள் வளமே நாங்க 12 மணிக்கு வந்து தான் கதவை தட்டுனாங்க. அப்ப இது வித்தியாசமா முதலே நாங்கள் வந்துட்டு இப்ப நீங்க வந்து தட்டினீங்கல்ல அப்படி இருக்கக்கூடிய மாதிரி பண்ணணும் நாங்கள் கிஃப்ட் ஒண்ணு கொண்டுராம உங்கள் மூலமாவே வர பண்ணுவோம்னு சொல்லி என் வைஃபுக்கு சொன்னா. வைஃபுக்கு தெரியும். வைஃபுக்கு சொல்லித்தான் இது பண்ணி நாங்கள் முதல்ல செய்ய போறோம்னு சொல்லி. சரி, அப்ப இந்த இடத்துல உங்களுடைய நண்பனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும் இல்ல உங்களுடைய நட்பை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி சொல்ற அளவுக்கு இல்ல, வார்த்தையே இல்ல சொல்றதுக்கு. என்ன சொல்ல, நீங்க எங்களோட கதைக்கே நாங்க அதை உணர்ந்து நாங்கள் நீங்க என்ன சொல்ல பிரேமில நண்பன் போடிக்கே சொன்னீங்க. நண்பன் இல்ல உடன்பிறவா சகோதரன் சொல்லி அவ்வளவு தூரம் அன்பா பாசமா பழகுறீங்க. ஒரு வருஷம் சிறப்பிக்கிறீங்க. ஆனா இந்த வருஷம் 50வது பர்த்டே சிறப்பிக்கிறதுக்காக குடும்பத்துக்கே தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இப்ப ஒவ்வொருத்தர் வந்து சில பேர் வந்து ஒரு ஆளோட பழகும்போது எதிர்பார்ப்போலதான் பழகுறது. ஆனா இல்ல இவர்கிட்ட மனம் வந்து அப்படி இல்லை. ஒரு ஆளோட பழகும்போது ஒன்றை எதிர்பார்த்து பழகுற தன்மை வந்து இல்லை. அது கிட்டத்தட்ட பிரான்ஸுக்கு வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல நினைஞ்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 18-20 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன ஒரே இதுலதான் இருக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட நான் வேலைக்கு வந்ததுல இருந்து வேலைகள் எல்லாமே ஒரே டைம்ல தான் வந்தது. ஒரு இடத்துல வேலைக்கு வந்து இவரை வந்து சொந்தமே ஆகிட்டாரு. இப்ப இவர் வேலை செஞ்சு இப்ப மரமன் ஆகிட்டார். ஒரு மரமனை கட்டி கொடுத்துட்டா வந்து வேலை இருந்து இப்ப நட்பு இல்ல, மகன் மரமோட கட்டி கொடுத்துட்டார். அப்ப இப்ப வந்து நண்பன் சொல்ல முடியாது. இவரையும் கட்டி வச்சிருக்கோம். அவர் அங்க பாத்துட்டாரு. அங்க லவ் வந்துட்டு. சரி, நீங்க என்ன சொல்ற, நண்பர்கள் இல்லாம ஒரு உறவா பழகுறீங்க. இதே மகிழ்ச்சியோட சந்தோஷமா காலந்தோறும் வாழ வாழ்த்துக்கள். நல்லதுக்கு மட்டும் இல்ல கஷ்டத்துல நிக்கிறதான் உறவுன்றதை விட நண்பன்ன்றது எந்த இடத்துலயுமே நிப்பான். கஷ்டமோ தோல்வியோ என்னன்னா எல்லாத்துலயும் நிக்கிறேன். அதுதான்